ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை சோதனை, அமலாக்கத்துறை சோதனை என பல சோதனைகளை திமுகவினர் சந்தித்து வரும் நிலையில் அவ்வப்போது அமைச்சர்கள் சர்ச்சைகளில் சிக்குவது பொம்மை முதல்வர் ஸ்டாலினை தூங்க விடாமல் துரத்துகிறது. ஆரம்பம் முதலே திமுகவில் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அமைச்சர் பொன்முடி. பெண்களை பார்த்து ஓசி 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 பஸ்ல போறீங்க, நீ எஸ்ஐ தானே, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு, எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க, உன் புருஷன் போயிட்டாரு பாவம், இல்லாட்டி நீயே அனுப்பி வச்சிருப்ப என பேசியது, சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியது என சர்ச்சைகளின் மொத்த உருவமாக வலம் வருகிறார் அமைச்சர் பொன்முடி. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் சர்ச்சைகளில் சிக்கி வருவது நாடறிந்த விஷயம். நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவமரியாதை செய்தது, மனு அளிக்க வந்த பெண்ணை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலையில் அடித்தது கடுமையான விமர்சனத்திற்குள்ளானது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருவரை நீ SCPDO என பலமுறை சாதியை சொல்லி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா இந்துக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. மகளிர் உரிமை தொகைக்கு சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கோம், உனக்கு 1000 ரூபாய், உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், பசங்களோடு சினிமாவுக்கு போனா பணம் கேட்காதே, செல்போன் வாங்கிக்கோ, என்ன வேண்டுமானாலும் பண்ணு என அமைச்சர் துரைமுருகன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. போதாக்குறைக்கு தற்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சையான வகையில் பேசி மன்னிப்பு கேட்டது எல்லாம் பேசுபொருளானது. இப்படி திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்குவது பொம்மை முதல்வரின் தூக்கத்தை கெடுத்தாலும் அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்காக நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். ஆட்சியை காப்பாற்றவும் சர்ச்சைகளில் சிக்கும் அமைச்சர்களை காப்பாற்றவும் நீதிமன்றங்களிலேயே நேரத்தை செலவிடும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியாளர்கள் மக்கள் பணிகளை எப்படி செய்வார்கள்? ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக ஸ்டாலின் அரசின் அவலங்களை கண்டித்தும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து மக்களோடு மக்களாக நிற்கிறது அதிமுக. ஆட்சியை காப்பாற்றவும் சர்ச்சை அமைச்சர்களை காப்பாற்றவும் நீதிமன்றங்களிலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியாளர்கள் என்பது மட்டும் தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக உமேஷ் அங்கமுத்து.